எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்துட்டு யாரும் என்கிட்ட கோவப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, நான் அங்க போய் குளித்துறை பாகுபலிக்கு போய் அப்புறம் வந்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்து அதெல்லாம் நான் வந்துட்டு போட்டாச்சு. பட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போனது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த ஜூலை மாசத்துல 29ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ நான் 29ஆம் தேதி போயிட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங் அப்பதான். ஸோ போயிட்டு அங்க போய் பார்த்தா வழி தெரியாது. ஸோ இதெல்லாம் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சிம்பாலிக்கா சொல்றேங்க, அங்க வந்து எதுவுமே ரெடி பண்ணல. அப்பதான் உட்காந்துட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு, இந்த குழித்துறையில வந்துட்டு ஒரு ஆறு கிடக்கு. ஸோ அந்த ஆறு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. மேல இருந்து போகும்போது பாலத்துல வந்து வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சிருக்கிறேன், வேற ஏதோ ஆறு போல. பட் இந்த இடத்துக்கு வந்து அது பக்கம்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சரி, ஓகே, போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் அப்படி எப்படி நடந்ததெல்லாம் பட்டிங்கரிங் எல்லாம் எடுத்து போயிட்டேன். ஓகேவா? ஸோ அதை வந்து யாருமே மன சங்கடப்படாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன் அப்படின்னா, அந்த டைம் வந்துட்டு போயிட்டு சும்மா ஒண்ணுமே தெரியாம அந்த ஸ்டாண்ட் வேற இருந்துச்சு, அது வேற உடஞ்சிக்கிச்சு. ஸோ அதை வச்சுதான் நான் அப்படியே ஜின்னு ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு கிராஃப்ட் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. நான் இப்போ போட்டு வேண்டியது அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டுக்க வேண்டியது. பட் இப்போ பரவாயில்ல, உங்களை நம்பி நான் இதை அப்லோட் பண்றேன். ஸோ பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு டெடிகேட் பண்றேன். கோ ஃபார் தட். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு குளித்துறை பாகுபலி எக்ஸிபிஷன் இன் 2026. ஸோ அதுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்குறோம். அண்ட் நான் இப்போ தான் ரெடி ஆகிட்டேன். நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல? எஸ், நல்லா இருக்கு. இப்போ நான் வந்துட்டு பாகுபலி எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு போயிட்டு நாம் அங்கேருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ஜூலை 29 இன்றைக்கி தான் வந்துட்டு ஸ்டார்டிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸ்டார்ட் ஆகி பேக் லைக் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த செட்டப் எல்லாம். ஸோ அதெல்லாம் ப்ரீவியஸாக நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க. 2026 வந்துட்டு பாகுபலி வந்துட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது, நீங்களும் காண வாருங்கள் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா வந்துட்டு கரெக்டாக பாகுபலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு இது ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, சென்னையில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னையில் இருக்கும்போது நீ வீட்டுக்கு வரேன்னா வா, நம்ம வந்துட்டு மருந்து குடிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த கஷாயம் லேகியம் அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த வேர்லாம் இங்கே தான் இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் தள்ளி இடிச்சு உரல்ல இட்டு கசக்கி அதை வந்து கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி தந்தாங்க. அது ஏன் அப்படின்னா, எங்க அம்மாவும் சொன்னாங்க, நீ வந்தேன்னா நானும் உன் கூட சேர்ந்து குடிப்பேன், தனித்தனியா சாப்பாடு வைக்க வேணாம், இப்போ எனக்கு மட்டும்னா கஷ்டம், நீ வா, நம்ம 2 சேர்ந்து சாப்பாடு வைக்கலாம், அவங்களுக்கு அப்பா தங்கச்சி அவங்களுக்கு தனியா சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் மீன்லாம் சாப்பிடலாம், சாப்பிடலாம். எனக்கு இந்த மருந்து குடிச்சதுனால டிஃபன் சாப்பிடக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது, சிக்கன் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி குடிக்கவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்வெட்டிங் ஆகுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் அப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்க அதுக்குன்னு சமைச்சுக்க அந்த ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடணும். அதுவும் வந்துட்டு அந்த லேகியம் இருக்குல்ல, ஸோ அது தண்ணி மாதிரி இருக்கும், அதை தான் வந்து குடிக்கணும். இப்படி இருந்ததுனால வந்துட்டு நான் பாகுபலிக்கு போனாலுமே என்னால் எதுவும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதான் ஃபீல் ஆகி அதை சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைம் 29ஆம் தேதியில நான் அந்த சாப்பிட்டு இருந்தேன் அந்த கஷாயத்தை. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு சாப்பிட முடியாதுல்ல, ஐயோ என்ன பண்றது ஏது பண்றது இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு வீடுகளை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் அங்க இருக்கு. ஸோ நான் போறது அங்கே போய் நிற்கிறது பார்க்குறது வேணா, ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், மற்ற மாதிரி சாப்பிட முடியாது, பச்சை தண்ணிகள் குடிக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்ற மாதிரி எல்லாம் ஓகே தான், ஏன்னா நாளைக்கு தான் முடியுது. ஸோ நாளைக்கே முடியும். ஸோ அதனால் வந்துட்டு பாகுபலி இல்லை, என்னோடய பத்தியம். ஸோ அதனால் இப்போ நாம் வந்துட்டு பாகுபலி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஓகே. ஆனால் இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான்
பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டு போகலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அப்படி போனாலுமே வந்துட்டு மார்த்தாண்டம் பாயிண்ட் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பஸ் ஏறணும். ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது வந்துட்டு எனக்கு தோணுச்சு, நம்ம பஸ்ஸில் போகிறத விட பைக்கில் போகலாமேன்னு தோணுச்சு. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா திடுதுப்புன்னு தோணி நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி வருவாரா என்னன்னு பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் வரேன்ட்டாரு. சரி, ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பயமும் இருக்குது. என்னடா பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை பாகுபலி ஸ்டார்டிங் சொன்னாங்க, இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தானுங்க, இப்போ என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. அதே நாம் பார்த்து தான் வந்துட்டு இருக்க முடியும். ஸோ காலையில் எப்படி ரைடு இருக்காது, சாயங்காலம் தான் இருக்கும். ஆனால் ஒரு இடம் இருக்குங்க குளித்துறையில், ஒரு ஆறு மாதிரி ஏதோ ஒன்று ஓடுதான். ஸோ அதுவும் பார்க்கணும். ஸோ போவோம். எனக்கு கிளியராக தெரில, நான் இதுவரையும் போனதில்லை. பாகுபலி எக்ஸ்பிஷனுக்கு வந்துட்டு நான் லக்ஷ்மி தேட்டர் வழியாக போயிருக்கிறேன், அப்படி சுற்றி தான் போயிருக்கிறேன். இப்படி போனது கிடையாது, வெட்டுமணி சர்ச் வழியாக போனது கிடையாது. ஸோ பக்கம்தான், பட் ஆனால் வந்துட்டு அது எனக்கு தெரில. ஸோ அதான் ஓகேவா. இப்போ போய் பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பாகுபலியை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாகுபலி வந்துட்டு ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது. வாங்க. ஸோ நாம் வந்துட்டு கதவை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இருந்து நாம கிளம்ப போகிறோம். ஸோ கிளாஸஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்குல்ல. ஸோ கிளாஸஸ் எல்லாம் ரெடி. இப்போ நாம் வந்துட்டு போக வேண்டிய வேலை மட்டும்தான். ஸோ நானும் வந்துட்டு ஸ்டாண்டு மாதிரி செட்டப் எல்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் மாஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் நைட் டைம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஆனால் நைட் டைமில் வந்துட்டு பெருசாக விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக தெரியாது. ஸோ மார்னிங் டைமில் வந்துட்டு எல்லாமே அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களை மார்னிங் டைமில் கூப்பிட்டு போகிறேன். ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகே. ஸோ போகலாமா? இங்கேருந்து நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொடிநடையா நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய் அங்கேருந்து நாம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு ஏறி மார்த்தாண்டம் போய் இறங்கி, மார்த்தாண்டத்துல இருந்து வெட்டுமணிக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க போய் ஏறி அங்க போயிட்டு அங்கிருந்து பொறுமையா நடந்து, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னியை நாம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண போறேன்னா இல்ல ஒரே வீடியோவா நான் போட போறேன்னா அப்படிங்கிறது கேட்டா சத்தியமா தெரியல. போக போக பாத்துக்கலாம். இப்பெல்லாம் பேசிட்டு ஏதாவது உருப்பட்டுச்சான்னு கேட்டா சத்தியமா ஒண்ணுமே உருப்படலைங்க. சரி, நான் வந்துட்டு பஸ்ல போலான்னு நினைச்சேன். அப்புறம் அப்பா வரேன்ட்டாரு, அதான் கால் பண்ணி இது பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ அப்பா ஓகே. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு மிகப்பெரிய சம்பவம், எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. இது எப்போனா 29ஆம் தேதி, ஓகேவா. இப்போ எல்லாமே கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரன்னிங்ல இருக்கு, நானும் வீடியோ போட்டேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஸோ எல்லாமே பிளான் வந்துட்டு சொதப்பல். அதான் நடந்துச்சு. பைக் வருது, ஸோ நம்ம பைக்லயே போகலாம். ஏன்னா நடந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால பைக்லயே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கா, சூட் ஆகுதா எல்லாரும் முன்னாடி, அது மட்டும் தான் தெரில. மற்ற மாதிரிலாம் ஓகே தான். ஸோ போகணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன். போகணுமான்னு தெரில. போனால் நல்லா இருக்கும், நிறைய ஷூட் பண்ணலாம், நிறைய விளாக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு போகலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ யா, போகலாம். அண்ட் இங்கே ஒருத்தனை பார்த்தீங்களா என்ன தூக்கம், மொரட்ட தூக்கத்தில் இருக்கா போல. ஏய் பெரிச்சாடு, தூக்கம் வர தூக்கம் தூக்கம் தூக்கம். ஏதோ குட்டி எல்லாம் நிறைய இருக்கு போல. அவ்வளவுதான், லேடிஸ் ஆர் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இந்த பூனைக்குட்டியை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை தாங்க. மொட்டை மாடியில இருந்து ஒரு பூனைக்குட்டி அங்க நின்று இருக்குங்க. அந்த பூனைக்குட்டியை வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தட்டி விட்டுருக்காங்க. ஸோ அது கீழே வந்து அது வந்து வீடியோ ப்ரூஃப் வெளில வந்தா என்ன கதைன்னு தெரியல, கேஸ் போட்டு அவனை தூக்கிட்டாங்க. அந்த ஒரு மேட்ரு. ஸோ அது பார்த்தேன். செல்லா குட்டியை பாருங்களேன், அவனை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. செம்ம அழகா இருக்காப்புல. கடைசியா எங்க அப்பா வர்றதுக்கு தான் வெயிட்டிங்கு.
எங்க அப்பா வந்துட்டாருன்னா வந்துட்டு வண்டியை எடுத்துட்டு அப்படின்னு பறந்துருவேன். ஸோ வரட்டும். வந்ததுக்கப்புறம் பாகுபலி லேட்டாக போய் பார்த்துட்டு ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணலன்னா கூட சும்மா பார்த்து வந்துடலாம். ஸோ அதுக்காக தான். ஓகே, 8 மணி போக போகிறோம். அண்ட் ட்ரெஸ் வந்துட்டு ஏன்டா மாறி இருக்குட்டா அது ஒரு பெரிய கதை. ஸோ சொல்கிறேன். அங்கே போயிட்டு பாகுபலி போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நடக்க போகுன்னு தெரில. நான் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அங்கே போயிட்டு நான் என் ட்ரெஸ்ஸை மாற்றினேன்னு சொல்லலான்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சொல்கிறதுக்கான டைமிங் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அங்கே போனோடனே எனக்கு மனசு திருப்தி ஆயிடுச்சு, யாபா அப்படின்ட்டு. ஸோ ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பூனைக்குட்டியை தூக்குனேன் பார்த்தீங்களா. நான் வந்து பூனைக்குட்டி கொஞ்சிட்டு இருந்தேன், அது தூக்குனதெல்லாம் காமிக்கல. ஸோ அப்போ வந்துட்டு அது நிறைய முடி அதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷர்ட்டு தான் அப்படியே வந்துட்டு இப்போ கூட அது வந்துட்டு முடியெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ எல்லாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணாலும் அந்த முடி வந்துட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து வேணாம், ட்ரெஸ்ஸை கலட்டிடுவோம் அப்படின்ட்டு கலட்டிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா வருது, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ பூனைக்குட்டி தூக்கிட்டு கட்டில் போய் படுத்துட்டேன் நான். ஒரு ஒரு 1 hour கிட்ட நான் போய் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவன் எந்திரிச்சு போயிட்டான், பூனைக்குட்டி எந்திரிச்சு போயிடுச்சு. நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் அப்பா வந்து எழுப்பி விட்டாரு. எழுப்பி விட்டுட்டு நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு முகத்தையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு திரும்ப சட்டையை மாற்றிட்டு போயிட்டேன் நான். ஸோ அதுதான். அண்ட் அங்கே போய் நடந்தது இதை விட ஆச்சரியம். அப்பா சொன்ன காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ மீன் அப்படின்னா 8 மணி கோவில்ல இருந்து மீன் மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்ல இருந்து ஒரு பாலத்துக்கு அடுத்து பாகுபலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபிஷ் மார்க்கெட்ஸ். ஓ அதெல்லாம் இருக்கா? ஓகே, உங்களதான் பார்க்கணும். சரி, முக்கியமான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் இந்த குளித்துறையில வந்துட்டு ஒரு ஒரு பாலம் இருக்குது, அதுக்கு அடுத்து தண்ணி போகுது, சத்தியமா தெரியாது. ஸோ நான் என்ன எதுல கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இப்ப நிறைய பேர் வந்துட்டு கேக்குறாங்க, நான் வீடியோவா எடுக்கிற ஆங்கிறாங்க. ஓகே, என்ன பண்றது, கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு மேப்ல இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க அப்பா சொன்னாங்க, இதுலதான் நாங்க வந்துட்டு ஃபுல்லா குளிச்சுட்டுலாம் கிடந்துருக்கிறோம். பொது பணித்துறை நிர்வாக துறை, அதுதான் பிரிட்ஜு. ஆனா இந்த இடத்துல நான் வந்து இது வரையும் பார்த்ததும் இல்லை, வந்ததும் இல்லை. சத்தியமா ஆமாங்க, மேல இருந்து பார்த்த மாதிரி இருக்கு, பார்க்காத மாதிரி இருக்கு. ஸோ கிளியரான கதை என்னன்னு தெரியல, ஆனா அது கொஞ்சம் நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னாலும் தெரியும், ஃபுல்லா வந்துட்டு சுத்து வட்டாரத்தில் ஆறு. உண்மையிலே வந்துட்டு நம்ம ஒரு எடுத்தோம்னா கண்டிப்பா நிறைய நம்மள பார்ப்பாங்க. இது அவ்வளவுதாங்க, கொஞ்சம் தாங்க இதுல கேப்பு, அப்படியே மேல வர ஆறு பாயுமா. சூப்பரா இருக்குல்ல, வியூ பாயிண்டே பயங்கரமா இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்த ஏன் தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ஏன்னா எனக்கு தெரியல. அண்ட் சரி ஓகே, அந்த பிளேஸ் போயிட்டேன் நான். போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை செம்மையா என்ஜாய் பண்ணேங்க, செம்மையா என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு அந்த ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடம் காமிச்சிருப்பேன், அப்படியே இவ்வளோ பக்கத்துல தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், அடுத்து கீழே போற மாதிரி இருக்கும். அது மேலாப்புல ஏறி தண்ணி பாயுமா. அண்ட் அந்த இடத்துக்குள்ள விட மாட்டாங்களாம் போறதுக்கு. அந்த மாதிரி ஓகேவா. ஆனா போறவங்க போவாங்களாம், இருந்தாலும் போகாம இருக்கிறது சேஃப், ஓகேவா. ஸோ மழை அந்த டைம் அப்படி தண்ணி வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நாம அப்படி வந்துட்டு கடக்காம இருக்கிறது நல்லது. சுத்தி போனா கூட போயிடலாம், உயிர் முக்கியம் இல்லை, பிகிலு, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ என்ன அப்படின்னா,
நான் வந்துட்டு அங்க போயிட்டேன். ஓகே, அந்த இடம் பார்க்க போயிட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, "இப்படி ஒரு இடம் இருக்குது. அங்க தண்ணி இருக்கு. நான் அங்க குளிச்சிருக்கிறேன். நான் அங்க சுத்தி விளையாடிட்டு இருந்திருக்கிறேன். நீ என்னது இது தெரியலங்கிற?" ஏன்னா அடிக்கடி வெட்டுமணி கோவிலுக்கு போறது. சத்தியமா சொல்றேன். எங்க அப்பாவோட மேப் இருக்குல்ல, மேப்ல பார்த்துட்டு அப்படி சுத்தி போலாம். ஈஸியா இருக்கும் போல அப்படின்னு. அவர் திட்டுறாரு, "கிறுக்குப்பால இப்படி போடா செம்ம ஈஸிடா. சொன்னா கேளுடா" அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நான் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பைக்க தூக்கி பெட்டுமணி அங்க கோவில்ல வச்சுட்டு நான் அப்படியே நடந்து போனேன். அதான் வாக்கிங்ல பைக்ல போயிட்டு அப்புறம் வாக்கிங்ல போன மாரி இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு அப்படியே அந்த தண்ணி அந்த ஆறு போற இடத்துலயே வந்து வியூ பாயிண்ட் செம்மையா இருந்துச்சுங்க. வீடியோல பார்க்கறதுக்கு ஏதோ அப்படி இருக்கு போல. ஆனா ரியலா நேர்ல பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாரி சூப்பரா இருந்துச்சு. அந்த காத்து அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு செமையா ஒரு மொமெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அது பார்த்தது கொஞ்சம் ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் அதான் பாகுபலிக்குள்ள போனேனே, ரொம்ப கஷ்டங்க. பாருங்க. இந்த இருக்கு நம்ம இடம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு மேட்ரு என்ன பண்ணா, நிறைய பொண்ணு வேற பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எதையுமே வந்துட்டு பார்க்காத மாதிரி நாம வந்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த டாஸ்கே அதுதான். இப்போ எதுவுமே வந்துட்டு ரன்னிங்ல இல்லை போல. எல்லாம் இப்பதான் வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. 29 ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இப்படி வேலை பண்ணிட்டு இருந்தா என்னையா பிரயோஜனம்? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு தான் அமோகமா இருக்கும். எல்லாம் வண்டிக்கு வந்ததுக்கான காரணமே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல சொல்லுவேன் அப்படின்ட்டு. இங்க வந்ததுக்கான காரணமே எக்ஸிபிஷன். அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் பார்ப்பதற்காகத்தான் நான் இங்கு இரட்டை வெண்ணெய் சிவப்பு சுபிலா காங்காரா, என்னென்ன பேரா இருக்கு. கத்திரிக்காய் மிளகா, கத்திரிக்காய் மிளகாய். இது வந்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலங்க. இந்த ஐட்டம் வந்துட்டு எங்க ஊர்ல ஃபேமஸ். இது உங்க ஊர்ல விளைஞ்சா நல்லா இருக்கும். நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இது மூலமா நீ என்னதாப்பா சொல்ல வர அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே கேட்கறது எனக்கு புரியுது. நான் இது மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,